இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 91:15 நான் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் ஆண்டவர் அழகாக இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம்? மறு உத்தரவு கொடுப்பாராம். ஆபத்திலே கூட இருந்து தப்புவிப்பார். அதோடு மட்டுமல்ல, கனப்படுத்துவேன் சொல்லுகிறார். வேதத்தில் ஒவ்வொரு சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது கூப்பிட்ட ஒவ்வொருவருக்குமே கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார், பதில் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய வேண்டுதல்களை அருளி செய்திருக்கிறார். யாருடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுதலை புறக்கணிக்கவே இல்லை. கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிம்சோனை பார்ப்போம் என்று சொன்ன அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை எதிரிகளை வீழ்த்தி விடுகிறான். பெலிஸ்தியர்கள் விரோதமாக வருகிறார்கள். ஆண்டவர் உதவி செய்கிறார். 1000 பேரை வீழ்த்தி விட்ட பிறகு தாகத்தினால் நாவரண்டு என்ன செய்வது என்று சொல்லி தவிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே, உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமாண்டு ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைக்கிறான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறான்? அங்கு அந்த இடத்திலே ஒரு பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி அதிலிருந்து தண்ணீர் வர வைத்து தாகத்தை தீர்த்து வைக்கிறார். சத்துருக்களை ஜெயித்து அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்து விட்டது, என்ன செய்வேன் தவிக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவன் அங்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி முதலாவதாக கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும். தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுகிறார். இங்கிலாந்து தேசத்திலே 17ஆம் நூற்றாண்டிலே அங்கு ஒரு போதகர் ஜான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு பிரசங்கிக்க கூடாது ஒரு தடை ஏற்படுத்துகிறார்கள். இவர் தன்னுடைய ஆலயத்தை பூட்டிவிட்டு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். திடீரென்று சொல்லி அந்த ராணுவத்தில் உள்ள அந்த சிப்பாய்களை நுழைந்து பிரசங்கத்தை நிப்பாட்டு என்று சொல்லுகிறார். இந்த போதகர் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறார், பிரசங்கத்தை நிப்பாட்டு. துப்பாக்கியை கையில் வைத்து நேராக அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த போடியத்துக்கு முன்பாக போய் நின்று நேராக சொல்லும் பொழுது இவர் நிப்பாட்டி அப்படி பார்க்கிறார். திரும்பவும் பிரசங்கத்தை ஆரம்பித்து விடுகிறார். கோபம் வந்து விடுகிறது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நிப்பாட்டு என்று சொன்னால் நீ பிரசங்கிக்க கூடாது என்று சட்டம் இருக்கிறது அல்லவா, நீ எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லலாம் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அந்த ஊழியர் சொன்னாராம், நீ உன் வேலையை சொய், நான் என் வேலை செய்கிறேன் சொல்லி மீண்டும் பிரசங்கித்தாராம். ஒண்ணுமே புரியல. திருப்பி தெளிவா சொன்னாராம், என்னுடைய வேலை என் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீ போய் பிரசங்கிக்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தை எல்லா இடத்துல போய் சொல்ல வேண்டும் என்று. உன்னுடைய வேலை அரசாங்கம் பிரசங்கிக்கிறவை சுட்டுக் கொள்ள வேண்டும், அதுதானே, சுட்டுக்கொள், நான் பிரசங்கித்தான் செய்வேன் சொல்லி திருப்பி பிரசங்கத்தை தொடர ஆரம்பித்தாராம். இவனுக்கு கோபம் வந்து துப்பாக்கி அவருக்கு நேர் குறி வைத்து சுட ஆரம்பித்தான். என்ன நடந்தது? துப்பாக்கி வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது. என்ன செய்யிட்டு தெரியவில்லை. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. உடனே துப்பாக்கி எடுத்தான். வேகமாய் அந்த ஆலயத்தின் கதவை திறந்து வேகமாய் புறப்பட்டு போய்விட்டானாம். பாருங்கள், எவ்வளவு தைரியமாய் ஆண்டவருடைய வேலை நான் செய்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்துல வெட்கப்பட விடவில்லை, ஏன் சாகவும் விடவில்லை. காப்பாற்றி அந்த இடத்திலே வல்லமையான காரியங்களை செய்கிறார். ஆபத்திலே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்துல யாருமே கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாருமே உதவி செய்ய வரல, தனியா மாட்டிட்டேன், நாங்க தான் கஷ்டப்படுறோம், என் நிலைமைதான் அப்படி சொல்றீங்களா? கர்த்தர் கூட இருப்பார். எதற்காக? தப்புவிக்க முடியாய். அதோடு மட்டுமல்ல, அந்த இடத்திலே கனப்படுத்துவார், கூட இருக்கிறதை காண்பிப்பார். இந்த நாளில் அப்படிப்பட்ட கிரியைகளை
காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. அநேக இடத்துல ஆபத்தான சூழ்நிலையிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே, பலவீனமான சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூறுங்கப்பா. யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்கள், எப்படிப்பட்ட இக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவர, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அதிலிருந்து விடுவிக்கப்பட கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள். என் தேவன், பரலோகத்தில் இருக்க தேவன் அதை கேட்டு அங்கு அற்புதத்தை செய்வீராக. குடும்பத்தினருக்காக, பிள்ளைகளுக்காக, யாருக்காக ஜெபித்தாலும் என் தேவன் அந்த ஜெபத்தை கேட்பீராக. அற்புதத்தை செய்து நீர் கூட இருக்கிறதை காண்பீங்க. சத்துருவின் கிரியைகளை ஒன்றுமில்லாமல் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுங்க. ஒவ்வொருவரும் செய்கிற கையின் பிரயாசங்கள் வாய்க்கட்டும். துதி கன மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கும்படியான ஒரு தேவன் உண்டு. தப்புவிப்பார், கனப்படுத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார்.